ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் லக்கீஸ் லைஃப். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கொச்சின்லேருந்து கோயம்புத்தூருக்கு தான் போயிட்டுருக்கோம். பிகாஸ் ஆஃப் ஈஷா டெம்பிளை பார்க்க. கிரண் வந்து ரொம்ப டயர்டாக இருந்ததில்ல, ஈஷா டெம்பிள் கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால ஃபைனலாக கோயம்புத்தூர் போயிட்டுருக்கோம். ஸோ கொச்சினில் வந்து க்ரூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அங்கே நிகழ்ந்த ஒரு சன்செட்டை பார்த்து அண்ட் தென் நெக்ஸ்ட் டிஜே டான்ஸ் இருந்தது. லாஸ்ட் வீடியோவில் நான் போட்டிருப்பேன், நீங்களாம் பார்த்துருப்பீங்க. ஸோ செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஜூஸ் குடித்தோம். எனர்ஜியெல்லாம் லாஸ் ஆகிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ ஜூஸ் எடுத்து அதுக்கப்புறமா சில ஷாப்பிங்ஸ் எல்லாம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஷாப்பிங் எல்லாம் பண்ணிவிட்டு எகெயின் ரூமுக்கு போயிட்டு ஃபுட்டு வந்து அங்கேருந்து வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டோம் ரூமுக்கு. ரூம்லேயே சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து ஏர்லி மார்னிங் வந்து கொச்சின்லேருந்து கோயம்புத்தூருக்கு தான் ட்ரெயினை பிடிச்சி கிளம்பிட்டுருக்கோம். ட்ரெயின் வந்து கோயம்புத்தூர் வந்ததுக்கப்புறமா எல்லா லக்கேஜுமே வந்து நாங்கள் வந்து லக்கேஜ் ரூமில் வச்சுட்டு ஸ்லிப் வாங்கினேன். அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஒரு ப்ரீ பிளான்டாக இருந்தோம். பிகாஸ் டைம் வேஸ்ட் பண்ண வேணான்ட்டு டிஃபன் வந்து சாப்பிடல நாங்கள். ஸோ கோயம்புத்தூர் ரீச் ஆனது வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு, 12 அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. ஸோ இமிடியேட்டாக நாங்கள் வந்து போகிற வெளியில் நம்ம சாப்பிட்டுக்கலாம், டைரெக்டாக லஞ்ச் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டோம். ஸோ பைக்கை வந்து ரெண்ட்டுக்கு வாங்கினோம். கோயம்புத்தூரில் தான், ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட தான் இருக்கும் அது. ஸோ பைக்கை வந்து ரெண்ட் வாங்கிட்டு 2 ஹெல்மெட்ஸ் அண்ட் பைக் கொடுத்தாங்க. அட்வான்ஸ் கூட பே பண்ணணும். தென் அமௌண்ட் நார்மல் அமௌண்ட் கூட பே பண்ணணும். போயிட்டு ரைடு ஸ்டார்ட் பண்ணோம். போகும்போது வழியிலேயே வந்து அங்கே ஒரு ஹோட்டலை கண்டுபிடிச்சி நல்லா சாப்பிட்டோம். திருப்தியாக சாப்பிட்டதுக்கப்புறமா லஞ்சு தான் சாப்பிட்டோம். டைரெக்டாக சாப்பிட்டதுக்கப்புறமா நாங்கள் கோயம்புத்தூருக்கு ரைட் ஸ்டார்ட் பண்ணினோம். ஸோ கோயம்புத்தூர், இந்த வீடியோ வந்து கோயம்புத்தூருக்கான வீடியோ தான். கிரண் வந்து பாருங்கள் பைக் ரைட் பண்ணிகிட்ருக்காங்க, நான் வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். கோயம்புத்தூர் வந்து அந்த வெள்ளையன்கிரி என்ட்ரு ஆகும்போதே, அந்த வெஸ்டர்ன் கட்ஸ் என்ட்ரு ஆகும்போதே இட்ஸ் ஃபுல் ஆஃப் க்ரீனரி. ஸோ அது எல்லாமே தான் கவர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வீடியோ தான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ கிரண் வந்து நார்மல் ஸ்பீடில் தான் போய்ட்டு இருந்தாங்க. ஒரு ட்ராவல் வெஹிக்கிள் வந்து முன்னாடி போயிட்டு இருந்துச்சு. நாங்கள் அது கூட ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் கூகுள் மேப் கூட யூஸ் பண்ணிவிட்டு போயிட்டுருந்தோம். ஸோ நீங்கள் என்டர் ஆகும்போதே அந்த ஒரு பியூட்டிஃபுல் க்ரீனரிஸோடு நீங்கள் ஒரு குட் வைப்ஸ் அண்ட் குட் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த வைல்டான ஃபீல்டை பார்த்துட்டு இட்ஸ் அண்ட் ஃபுல் ஆஃப் க்ரீனரி ஃப்ரம் த லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைட். அது எல்லாமே பார்த்துட்டு ஒரு ஃப்ரெஷ் ஹேர் எடுத்துகிட்டு ரெஃப்ரெஷ்மெண்ட் மாதிரி இருக்கும், மைண்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட் மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஃபீல் பண்ணிவிட்டு கூட நாங்கள் போகலாம். ஸோ ஐ ஃபீல் அ லாட். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு என்டர் ஆகும்போதே உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிடைக்கிறது வந்து ஈஷாவோட யோகா சென்டர் தான் கிடைக்கும். பாருங்கள், இதுதான் ஈஷாவோட யோகா சென்டர். இந்த சைடு இதுதான் ஈஷாவோட யோகா சென்டர். அண்ட் தென் அதுக்கப்புறமா நாங்கள் விசாரிக்கும்போது தெரிஞ்சது டூ வீலரை வந்து ஈஷாவோட யோகா சென்டர்கிட்ட ஆகட்டும், இல்லைன்னா அந்த ஈஷாவோட ஸ்டாச்சு கிட்டே ஆகட்டும், நியர்பை ஈஷாவோட ஸ்டாச்சு பார்க்கிங் கிடையாது. 2 வீலருக்கு மட்டும் பார்க்கிங் கிடையாது. 4 வீலர் டூரிஸ்ட் வேன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே தான் முன்னாடியே இந்த யோகா சென்டருக்கு முன்னாடியே பார்க் பண்ணிக்கிற ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. 2 வீலருக்கு மட்டும் ஈஷாவோட ஸ்டாச்சு எவ்வளோ எக்கர் ஃபில் பண்ணியிருக்காங்களோ அந்த எக்கர் ஃபுல்லாக நான் சுற்றி வரணும். அதுதான் இப்போது அந்த ரைடு தான் போயிட்டுருக்கோம். அது கூட ஒரு திக் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருந்தது. ஸோ நீங்களே பார்க்கலாம் அந்த ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு எந்த அளவுக்கு திக்கான ஒரு ட்ரீஸ் வளர்ந்துருக்கான்னு. அதுக்குள்ளே போகவே ஒரு ஃப்ரெஷ் ஹேர் நாங்கள் எடுத்துகிட்டு தான் போனோம். இட்ஸ் அண்ட் வெரி வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறமா போயிட்டு அந்த ஈஷாவோட என்டையர் எக்கர் ஃபில் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த எக்கரை சுற்றிட்டு போய் சுற்றும்போதே அந்த ஈஷா ஸ்டாச்சூஸ் பேக் சைட்லேருந்து தெரியும். அந்த ஈஷனோட ஹேர் வந்து பேக் சைடு நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டேன். அதுக்கப்புறமா ஓகே, ஈஷாவோட ஃப்ரண்ட்டு ஃபேஸுக்கு ஆப்போசிட்டு தான் பார்க்கிங் இருக்க போதும் அப்படின்னு ஐ கெஸ்ட். அதுக்கப்புறமா அப்படி தான் நடந்தது. ஈஷாவோடைய முன்னாடி ஃபேஸுக்கு ஆப்போசிட்டு தான் ரொம்ப தொலைவில் வந்து பார்க்கிங் இருந்துச்சு. ஸோ பார்க்கிங் வந்து என்டர் ஆகும்போதே பார்க்கிங் இருக்கும்.
தாண்டி பார்க்கிங் பண்ணிவிட்டு நாங்கள் நடந்துட்டு வந்தோம். ஈஷாவோட ஃபுல் ஸ்டாச்சுவை பார்த்ததில் ஐ எம் ஸோ வெரி வெரி ஹாப்பி அண்ட் வெரி கிளாட். பிகாஸ் நான் பார்க்கணுன்னு நினச்சி இட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் காட் அண்ட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து நான் ரொம்ப ப்ரே பண்ணிவிட்டு ப்ரே ஆனதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துட்டு வந்திருக்கு. ஸோ அதனால் நான் ரொம்ப பிலீவ் பண்ணுவேன் அவரை. ஸோ இதை பார்த்து தான் ஆகணும்னு சொன்னேன். கிரண் வந்து அதை நிறைவேற்றிட்டாங்க. ஸோ அந்த ஸ்டாச்சுவை பார்த்ததில் ரொம்பவே ஐ எம் ஸோ ஃபீலிங் ஸோ ஹாப்பி. ஸோ அதுக்கப்புறமா அதான் நாங்கள் பைக்கை வந்து பார்க்கிங் பண்ணிட்டோம். அந்த பிளேஸ்லேருந்து ஈஷோட ஃபுல்லு ஃபேஸ் அந்த ஃபுல்லு இந்த ஸ்டாச்சூஸ் எல்லாம் மொத்தமாகவே தெரியும். எவ்வளோ தூரத்தில் இருந்தால் கூட தெரியும், அந்த அளவுக்கு உயரமாக இருக்குது. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது 2 பேருக்குமே. ஸோ கிரண் வந்து பைக் ரைட் பண்ணி வந்ததில் கொஞ்சம் லேசாக டயர்டாக இருந்தாங்க. ஏன்னா காலையிலேயே நாங்கள் வந்து கொச்சினில் வந்து ஃப்ரெஷ்அப் ஆனது. ஸோ அங்கே வந்து ஃப்ரெஷ்அப் ஆனதே தான். ஸோ கொஞ்சம் டயர்டாக ஃபீல் ஆனோம். ஏன்னா இங்கே வந்து எதுவுமே நாங்கள் அட்லீஸ்ட் ஃபேஸ் வாஷ் கூட பண்ணிக்கல. ஸோ அந்த அளவுக்கு பயங்கர டயர்ட். ஸோ இந்த வே என்ன இருக்குது, இந்த 2 வீலர் அதான் என்டையர் அந்த ஏரியா மொத்தம் நாங்கள் கவர் பண்ண வேண்டியது இருந்துச்சு. பார்த்திங்களா, அந்த ஏரியாவில் ஸ்டார்டிங்கில் வந்து செம்ம தூசியாக இருந்துச்சு. ஏன்னா அங்கே கரெக்டாக வந்து அந்த இதுதாங்க என்டரிங் பிளேஸ் ஆஃப் த ஈஷா ஸ்டாச்சு. ஸோ அதான் அந்த ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. பிகாஸ் எனக்கு டஸ்ட்னாலே பிடிக்காது. ஸோ அந்த டஸ்ட்டு ஃபுல்லாக இருந்துச்சு, டஸ்ட் மிக்ஸ்டு ரோட். ஸோ அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் மாஸ்க் எல்லாம் போட்டு கவரப் ஆகி தான் போயிருந்தேன். ஸோ இதான் என்டர் ஆகிட்ருக்கோம் இல்லை. ஸோ நீங்கள் பார்க்கலாம் 2 வீலர் வந்து இதுக்குள்ளே கொஞ்சம் அப்படியே உள்ளே போகிறதுக்கே பாருங்கள் எவ்வளோ உள்ளே என்டர் ஆன உடனே செம்மையாக இருந்ததுங்க. சில இடத்துல வந்து கார்டனிங் பண்ணியிருக்கிறதா இருக்கட்டும், இல்லைனா ஃபுட்டு க்ராப்ஸ் விளைஞ்சிருக்கிறதா இருக்கட்டும், இல்லைனா அந்த பாத்வே இட்ஸ் அண்ட் வெரி செட்டப்ஃபுல்லாக இருந்துச்சு. நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ எஸ் நீங்கள் பார்க்கலாம். சில வெஹிக்கிள்ஸ் வந்து இங்கேயோ பார்க்கிங் பண்ணியிருந்தாங்க. ஐ டோன்ட் நோ வை. அண்ட் மேபி இங்கே ஸ்டே பண்ணியிருக்கிறவங்களுக்கு அது இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ முன்னாடி கூட இருந்துச்சு பார்க்கிங் அண்ட் தென் பின்னாடியும் இருக்குது. பின்னாடி வந்து வெயிட் பண்ணி ஓரளவுக்கு பார்க்கிங் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ஆர்டினரி பீப்புள்ஸ் கூட இங்கே வந்து ஆல் டைப்ஸ் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் இங்கே பார்க்கிங்கு நிறையவே இடம் இருந்தது. சம் கைண்ட்ஸ் ஆஃப் வெஹிக்கிள் மட்டும் முன்னாடி பார்க்கிங் பண்ணியிருந்தாங்க. ஐ டோன்ட் நோ வை. பட் இங்கே கூட நிறைய வெஹிக்கிள்ஸ் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. இங்கே கூட 4 வீலர் அண்ட் தென் டூரிஸ்ட் பஸ் அண்ட் வேன்ஸ் எல்லாமே பார்க்கிங் இங்கே கூட இருக்குது அப்படின்ட்டு இங்கே வந்ததுக்கப்புறமா தான் எனக்கே தெரிஞ்சுது. ஸோ எஸ் கிரண் வந்து பைக்கை வந்து பார்க் பண்ணிட்டாங்க. பார்க் பண்ணிட்டு அப்படியே நான் வந்து சுற்றி எடுத்தேன். ஸோ இங்கே பாருங்கள், பைக்கு பார்க் பண்ணதுமே நான் வந்து நடந்துட்டு வந்து வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கூட்டம் வந்து கம்மியாக இருந்துச்சு. அன்றைக்கி வந்து டே ஸ்பெஷல் அமாவாசை. ஸோ அமாவாசை அன்றைக்கி வந்திருந்தோம். எங்களுக்கே தெரியல அன்றைக்கி அமாவாசை அப்படின்ட்டு சொல்லி. ஸோ ஸ்பெஷல் பூஜை ஒன்று அங்கே எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. அது என்னன்றது முன்னாடி சொல்கிறேன். ஸோ இதாங்க ஃபைனலி ட்ரீம் கம் ட்ரூன்ற மாதிரி ஈஷாவே ஃபைனலாக பார்த்தாச்சு. அண்ட் ஃபீலிங் ஸோ பிளஸ்ட் அண்ட் ஸோ ஹாப்பி. கொஞ்சம் லேசாக வெயில் இருந்துச்சுன்றதை விட நிறைய அங்கே ஃபோக் டான்ஸ் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. எவ்ரி சிங்கிள் டே ஆஃப் அமாவாசை அண்ட் பௌர்ணமி அன்னைக்கு அங்கே வந்து ஃபோக் அண்ட் ஃபோக் டான்ஸஸ், தென் ட்ரெடிஷ்னல் டான்ஸஸ், சாங்ஸ்ன்ற அது எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணி அட்டெண்ட் பண்ணலாமா. ஸோ கைண்ட் ஆஃப் பர்சன்ஸ் அங்கே வந்து ஒரு ஃபோக் டான்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே நல்லா கலகலப்பாக இருந்துச்சு. ஸோ போன உடனே நாங்கள் வந்து ஓகே சாமி ப்ரே பண்ணலாம் உள்ளே போய் அப்படின்ட்டு அங்கே ஒரு மண்டபம் மாதிரி இருக்கும் ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்டாச்சு, அதுக்குள்ளார போனோம்.
போனதுக்கப்புறமா டிக்கெட் இருக்கும். அந்த மண்டபத்துக்குள்ளே ஒரு லிங்கம் இருக்கும், அது சுற்றியும் வந்து நாகங்கள் இருக்கும். ஸோ அதை வந்து பூஜை பண்ணுறதுக்காக டிக்கெட் வாங்கினோம். அந்த டிக்கெட்டுக்கு வந்து ஃப்ளவர் வச்சு பூஜை பண்ணலாம். பூஜை இட்ஸ் மீன்ஸ் ஃப்ளவர் வச்சு, அவ்வளோதான். அங்கே வாங்கி இங்கே கொடுத்துடணும், அவங்க சாமி மேலே போடுவாங்க. அண்ட் தென் வாட்டர் அபிஷேகம் மாதிரி இருக்கும், வாட்டர் அண்ட் லீஃப். அதுக்கு மாதிரி சின்னதாக ஒரு சொம்பு மாதிரி கொடுப்பாங்க. தாமிரத்தில் இருக்கிற சொம்பு கொடுப்பாங்க, அதுக்குள்ளே தண்ணி அண்ட் நீம் லீஃப் இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு தாமரைப்பூ ஒரு இது இருக்கும், ஒரு ப்ரைஸ் இருக்கும். தென் பூக்கள் ஒரு ப்ரைஸ் இருக்கும். வெரைட்டிஸ் ஆஃப் பூஜா அட்டெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு எல்லாருக்குமே டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ளே போனோம். நாங்கள் வந்து அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஐ செலக்ட் தட். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு உள்ளே போன உடனே அந்த குட்டி தாமிரத்து சொம்பில் வந்து தண்ணியும் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அண்ட் தென் அந்த லீஃப் இருந்தது. அதை வந்து நான் யார் வாங்கிட்டு வராங்களோ, ஐ மீன் டெவோட்டிஸ் யார் வராங்களோ அவங்களே வந்து அதை சாமி மேலே ஊற்றணும். ஐ மீன் அபிஷேகம் மாதிரி நாமளே பண்ணணும். ஸோ அதை வந்து பண்ண வச்சாங்க. ஃபர்ஸ்ட் டைம் போனதுனால எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அந்த வெஹிக்கிளில் நின்று தெரிஞ்சுட்டு ஓகே இது பண்ணலாம் அப்படின்னு தான் அந்த அபிஷேகம் டிக்கெட் வாங்கி அதுக்கான தண்ணியை வாங்கிட்டு வந்து அதுக்கு சாமிக்கு மேலே ஊற்றினோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் எல்லாமே அது ஆகிட்டப்பும் ப்ரே பண்ணிவிட்டு மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஆஸ் வெல் ஆஸ் நாங்களும் அதே மாதிரி ஒரு 5 to 10 minutes மெடிடேஷன் பண்ணினோம். இதுக்கப்புறமா ஃபோக் டான்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. 1 types ஆஃப் வில்லேஜ்லேருந்து வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். வில்லேஜ்லேருந்து சில நார்மல் மக்கள் வந்து அந்த ஃபோக் டான்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி சின்ன குழந்தைலேருந்து பிடிச்சி, ஐ மீன் 3 to 4 years பேபிலேருந்து பிடிச்சி குழந்தைலேருந்து பிடிச்சி வயசானவங்க கூட அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அது சேம் கலர் ட்ரெஸ். ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க. சில பேர் 2 பேர் வந்து பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஃபோக் டான்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பர்வாக இருந்துச்சு. தென் நெக்ஸ்ட் வந்து கிரண் வந்து எனஃப் ஆஃப் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தாச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் அங்கே ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம் ஈஷோட ஸ்டாச்சுக்கிட்ட. தென் நெக்ஸ்ட் ஃபோக் டான்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு. கொஞ்சம் நேரம் பார்த்து ரசித்தோம். அதுக்கப்புறமா சரி ஓகே யோகா சென்டர் போகலான்னு தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே போகலான்னு கிளம்பிட்டோம்.